மத்தேயு சுவிசேஷம் 6:10 வந்தபோது என்னுடைய மனம் அங்கே நின்றது. 10வது வசனத்துக்கு வரும்போது உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்கிறார். அடுத்த வசனம் சொல்கிறது, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. என்னுடைய கிரீக் லாங்குவேஜ்ல போக எனக்கு ஒரு கைடன்ஸ் வந்தது. சித்தம் என்பதற்கு டெலமா என்றதான ஒரு வார்த்தை தான் சொல்லி இருக்கிறது. ஆனால் அதனுடைய மூல வார்த்தை என்ன என்று பார்க்கும்போது அது தெலோ என்றதான வார்த்தையில் நின்றுதான் உருவாயிருக்கிறது என்று சொல்ல என்னுடைய இதயம் மகிழ ஆரம்பித்தது. ஏனென்றால் நான் துகத்தில் என்ன சத்தம் கேட்டேனோ அது நான் வார்த்தையிலே கண்டடைந்தேன். எந்த அதிகாரம் என்று கர்த்தர் சொன்னாரோ அந்த அதிகாரத்திலே கண்டடைந்தேன். தெலோ என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் மனதில் இருக்கிற விஷயம். நம்ம என்ன உத்தேசிக்கிறோமோ அந்த விஷயம். இல்லாவிட்டால் நான் தீர்மானித்து வைத்திருக்கிறதான ஒரு விஷயம். தெலோ என்று சொன்னால் என்னுடைய மனசில் இருக்கிற விஷயம், நான் உத்தேசித்திருக்கிற விஷயம். அல்லாவிட்டால் நான் தீர்மானித்து இருக்கிற விஷயம். அதுவும் அல்லாவிட்டால் என்னுடைய ஆசை எதுவாய் இருக்கிறதோ அந்த ஆசையா இருக்கிற விஷயம். இந்த பிற்பகல் எத்தனை பேருக்கு இது புரிய வருகிறது? இந்த பிற்பகல் நீங்கள் ஒருவருடைய தெலோக்குள்ள ஏற போகிறீர்கள். யாகுவேனுடைய தெலோ, யாகுவேனுடைய இதயத்தில் இருக்கிற விஷயம், யாகுவே உத்தேசிக்கிற விஷயம், யாகுவேனுடைய ஆசை அது பரலோகத்தில் போலவே இந்த பூமியிலேயும் செயல்படுவதாக.